வணக்கம் அன்புள்ளவங்களுக்கு. இது உங்கள் புகழக்காரன் தென்காசி ஐயப்பன். இன்றைக்கி ஒரு ஜோடி மாலை ஸ்டார்டிங்லேருந்து காட்டுறேன் பாருங்கள். நார் எடுத்தாச்சு பாருங்கள். இதில் பாருங்கள். வருஷம் முடிஞ்சு 2வது வருஷம் வைக்கிறேன். பெரிய இதெல்லாம் தனியாக எடுத்து வைக்கேன். ஏன்னா டாப் ஏற்றுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ரேஸாக இருக்கும். சின்ன இதில் அடியிலேருந்தே வால் ஏற்றுறேன். இது ஸ்ட்ரென்த்தாக வரல. சில இதழ்கள் துணி மாதிரி தான் இருக்குது. சரி, நம்ம தான் கொஞ்சம் பக்குவமாக கொஞ்சம் நேரத்துக்கு பார்த்து வச்சுக்கிடணும். இருக்கிறது பெரிய பூ வந்திருக்கு. இது மாதிரி ஒரு 4 வால் போட்டுக்கலாம். 13 வருஷம் 2 4 6 8 10 12 13 வருஷம் வச்சா போதும். எப்படின்னா நந்தி நடுவில் 11 வருஷம் நந்தி தெரி வருது. போதும். இது போதுமான வருஷம். இந்த அளவு 4 துண்டு ஏற்ற போகிறேன் பாருங்கள். கோல்டு வருஷத்துக்கு அப்புறம் கோல்டு 2 பூ வச்சா ரொம்ப விரிஞ்சிடும். அதனால் ஒவ்வொரு பூ வைக்கிறேன். அடுத்து க்ரீன் கலர் துணி. இந்த துணிக்கு நெட்டு துணின்னு சொல்லுவாங்க, டிஷ் துணின்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துல ஒரு பேர் இருக்குது. உங்கள் ஊரில் என்ன பேருங்க கமெண்டில் சொல்லுங்கள். வச்சு ஒரு திருத்திக்கிட்டேன். அடுத்து நந்தி. ஒரு சிலவங்க கால் பண்ணி கேட்குறாங்க, வீடியோ கொஞ்சம் தெளிவாக இல்லை, கொஞ்சம் தெளிவாக போடுங்கன்னு கேட்குறாங்க. அதெல்லாம் என்னோடய மொபைல் பழைய மாடல் மொபைல் தான். அதனால தான் என்கிட்ட வீடியோ அந்த அளவுக்கு தெளிவு இல்லை. கண்டிப்பாக அடுத்த முறை என்னோடய வருமானம் கூட்டின உடனே வேறு மொபைல் மாற்றி இன்னும் தெளிவாக தரேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு மனமார்ந்த நன்றி.
ஒரு வரிசையும் வச்சு இந்த நந்தியில் ஒரு 4 வரிசை வரைக்கும் ஏற்றிக்கிட்டேன். இந்த மாதிரி இப்போ ஒரு சில ஏரியாவுக்கு வரும், இந்த நந்தியா விட்டுன்னு சொல்லுறப்போ ஒரு சில ஏரியாவுக்கு வராது. ஒரு சில ஏரியா இந்த பூக்கு தடன்னு கூட சொல்லுதாங்க. இந்த நந்திப்பூ பிக்கும்போது இந்த நந்திப்பூவில் அடிப்பகுதியில் கொஞ்சம் அந்த பால் மாதிரி கொஞ்சம் இந்த பூவில் சுரக்கும். அந்த பால் பட்டா அந்த இடத்துல அப்படியே பட பொத்துரும். அப்படியே விரலில் வந்து ஒரு துவாரம் மாதிரி ஓட்டை விழுந்து பொத்துரும். அதனால் ஒரு சிலவங்க இந்த நந்திப்பூ வச்சு கட்டுறதுக்கும் பயப்படுவாங்க. சிலவங்க இதை தண்ணியில் அள்ளி போட்டு நனைச்சி அலசி கட்டுவாங்க. அப்படி கட்டலாம். அப்படி கட்டணும் அப்படின்னா மறுநாள் அந்த பூ வந்து கருத்துரும். நாலு வருஷம் வச்சுட்டு இறுத்து எடுத்துட்டு மறுபடியும் க்ரீன் துணி வைக்கிறேன். அதிகமாக இந்த மாடல் தான் கொஞ்சம் எல்லா பக்கமும் கேட்குறாங்க. கிட்டத்தட்ட இந்த மாடல் எத்தனையோ மாடல் போட்டேன். இருந்தாலும் நல்லா தெளிவாக எடுத்து வீடியோ போட முடியல. இன்றைக்கி தெளிவாக எடுத்து போடுறேன். மறுபடி கோல்டு. இதே மாதிரி 4 துண்டுக்கு வச்சுருவோம். அப்புறம் 10 போடுவோம். இப்போ 2, 4, 6, 8, 10, 12. அதனால் இந்த மாதிரி மாடல் உங்கள் ஏரியாலையும் போட்டிருக்கீங்கன்னா அதையும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ண உள்ளவங்களுக்கு மனமார்ந்த நன்றி. வணக்கம் அன்புள்ளங்களுக்கு. இது உங்கள் பூக்கடைக்காரன் தென்காசி ஐயாபுரம். இது ஒரு கைவினை தொழில். அது இந்த உலகத்தில் இந்த கைவினை தொழிலை காமிக்கிறேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இதுதாங்க இந்த 2 மாலை. இது கூட 2 பீட்டி சுந்தலும் காமிச்சிருக்கேன், அதையும் பாருங்கள். இந்த அண்ணாச்சிக்கு தான்